நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுன்ட்டு எட்டாம் பாவம் அப்படிங்கிறது தான். எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போதே அது மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அமானுஷிகம் அப்படிங்கிறது கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய சப்கான்ஷியஸ் ஆழ்மன பகுதி மேலோட்டமாக இருக்கிறது இல்லை, ஆழ்மனம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஆழ்மனது அப்படின்னு சொல்லும்போது மேல் மனது என்ன சொல்லுதோ அதை அப்படியே உள்வாங்கி பதிய வச்சுருக்கும். அதை டெவலப் பண்ணி நல்ல விஷயங்களும் உருவாக்கும், கெட்ட விஷயங்களும் உருவாக்கும். அப்போ உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு இடம் இந்த எட்டாம் பாவம் தான். ஒரு விஷயத்தை அத்தோடு விடுறதில்லை, அது எப்படி அப்படிங்கிறது அதை ஆய்வு பண்ணி மனதுக்குள்ளேயே எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக உருவாக்கும். உங்களுக்குள்ளேயும் அமானுஷிகம் அப்படிங்கிறதுனால நிறைய உள்ளுணர்வுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய எட்டாம் பாவத்தில் சுபகிரகங்கள் தொடர்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஏதாச்சும் அசுப கிரகங்கள் 6, 8, 12 இருக்கலாம், பாவ கிரகங்களாக கூட இருக்கலாம், தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதிர்மறையான எண்ணங்கள் உருவாக்கும். இந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே ஒரு ஆரா பவர் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களை அடுத்த கட்டத்துக்கு இதிலிருந்து நம்ம எப்படி அடுத்த இம்ப்ரூவ் ஆகலாம், வளர்ச்சி பாதைக்கு அழைத்து போகும் அப்படிங்கிறது தான். சில நேரத்தில் நம்மளுக்குள்ளே வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நம்மளையும் காயப்படுத்தும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறைகளையும் காயப்படுத்தும் அப்படிங்கிறது தான். அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே மறைமுகமாக அவங்களையும் தூண்டி விட்டுரும். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பொசசிவோ, ஒரு ஈகோயிசத்தையோ, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையோ, ஒரு மன சங்கட்டத்தை, ஒரு மன அழுத்தம் அந்த இடத்துல உருவாக்கும் அப்படிங்கிறத. எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மண்ணுக்கு கீழே அப்படிங்கிறது. அப்போ கீழே அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் விஷுவலாக பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். கண்களால் பார்க்க முடியாத இடங்கள், பார்க்கக்கூடாத இடங்கள். அதனால தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரகசியமான பகுதிகள் எல்லாமே எட்டாம் பாவம் தான், மறைவாக இருக்கக்கூடியது. அப்போ எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை லாங் டேர்மாக கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்மளோட உடலில் நம்ம சாப்பிட்ட உணவுகள் அப்படிங்கிறது தேங்கக்கூடிய இடமும் இந்த எட்டாம் பாவம் தான். தேங்கி நிற்கக்கூடாது, தேங்கக்கூடிய இடம் தேக்கி வச்சிடக்கூடாதுங்கிறது தான். கழிவு பாதை, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவு பாதை அப்படின்னு எடுத்துக்கணும். கழிவு பாதையில் கழிவுகள் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இயற்கையான விதி. ஆனால் நம்மளுடைய உடல் இல்லை நம்மளோட உணவு பழக்கங்கள் இல்லை நம்மளோட எண்ண அலைகள் இதெல்லாமே அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடும், நம்மளோட மன எண்ணங்கள் கூட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடல் ரீதியான கழிவுகள் இல்லை மன எண்ணங்களால் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த பழி வாங்கக்கூடியது, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடியது, நமக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா உடனே நமக்கு வர பாதிப்பு நம்மளை சார்ந்தவங்களையும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இம்பேக்ட் கொடுத்துட்டு இவங்க அமைதியாகிடுவாங்க. அதை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனசு சஞ்சலம் அடைஞ்சிருச்சு, அந்த இடத்துல சலன புத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி இது எட்டாம் பாவம் அப்படிங்கிறனால உங்களை கடினமான அனுபவங்கள் மூலமாக தான் பக்குவப்படுத்தும். ஆனால் அந்த பக்குவமான ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிரான்சிஷன், ஒரு உருமாற்றுதல், ஒரு உந்துதல், ஒரு ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு மேடை ஏறணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த இடத்துல ஒரு சங்கட்டங்கள், ஒரு மன தடுமாற்றங்கள், ஒரு மன சலனங்கள், சலன புத்தி இதெல்லாமே வரும். ஆனால் இதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிவிட்டு அதிலேருந்து பாசிட்டிவாக போகணும், தவிர நம்மளை சார்ந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய குரூப்புக்கு அது விதைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம மட்டும் பாதிக்கலை, நம்மளை சார்ந்தவங்களை எல்லாமே அது இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதனால தான் எட்டாம் பாவத்தில் சந்திரன் மனோகாரகன் நீச்சமடையக்கூடிய காரணம் அப்படிங்கிறது தான். எட்டாம் பாவத்தில் எந்த கிரகங்களும் சிறப்பில்லை அப்படிங்கிறது தான். அப்போது எட்டாம் பாவத்தில் வேறு ஏதாச்சும் கிரகங்கள் அப்படின்னு இருக்கும்போது
ஒன்று ரகசியங்களை வெளிக்கொண்டு வர பார்க்கும். ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகசியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளோட ரகசியத்தையும் பாதுகாக்கணும், நம்மளை சார்ந்தவங்க மற்றவங்களோட ரகசியம் நம்மகிட்ட வரும், அதையுமே நம்ம பாதுகாக்கணும். நம்மளோட ரகசியத்தை பாதுகாத்து பிறரோட ரகசியங்களை சூழ்நிலைக்கு ஏற்ற போல், அப்போது நமக்கு ஆதாயம் இருக்கா அப்படிங்கிற இடத்துல மட்டுமே சொல்லிவிட்டு மற்றவங்களுடைய விஷயங்கள் வெளிப்பகிறது கூட அது ஆபத்து தான். ஏன்னா மற்றவங்களோட கழிவுகள் நம்ம உள்வாங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா இது ஒரு நம்மளோட சலனம் அப்படின்னு சொல்லும்போது மனசு மற்றவங்களோட தவறுகளும் நம்ம உள்வாங்கிடும். ரோட்டில் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டோன்னா நம்மளோட அந்த க்யூரியாசிட்டி, ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு அந்த க்யூரியாசிட்டிங்கிற வேர்டு தான் கரெக்டாக இருக்கும். அப்போது ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மறைமுகமாக இருக்கிற விஷயங்கள் நமக்கு என்ன அப்படிங்கிறது உன்னிப்பாக காதை கொடுத்து கவனிக்கிறது. நம்மளுடைய ப்ளஸ் ஃபிசிக்கலி இங்கே இருக்கும், மனசு அங்கே போயிடும். அவங்க என்ன பேசுகிறாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிற தேவையற்ற அன்வான்டான அன்பார்லிமெண்ட்ரி விஷயங்கள் எல்லாமே இவங்க போய் இன்வால்வ் ஆயிரும் அப்படிங்கிறது தான். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 8ஆம் பாவத்தோட 8ஆம் அதிபதியோ ஏதோ ஒரு பாபகிரகங்கள் தொடர்பு இருக்கும்போது. இதே சுபகிரகங்கள் அதிகமாக தொடர்பு இருக்குது அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் சம்பந்தமான ரிசர்ச் ஓரியன்டாக இல்லை ஒரு ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப டெப்த்தாக போகக்கூடிய அமைப்பும் இருக்கும். எல்லாருக்கும் இந்த கேரக்டர்ஸ் இருக்குமா? அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த எண்ணங்கள் கொஞ்சம் வந்து போகும் அப்படிங்கிறது தான். பழி வாங்கக்கூடிய இடங்களும் இந்த இடத்துல தான். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட மன நிம்மதியும் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதா. அதனால தான் இவங்களுக்கு எல்லாமே லேட்டாக தான் அனுபவங்கள். அப்போ இவங்களுக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 நாள் 2 நாள் 1 இயர் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு லாங் டைம் அப்படிங்கிறது தான். அப்போ அது குறைஞ்சது அந்த ஒரு நம்மளுடைய 25 to 35 40 அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் போல் நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது. அனுபவங்கள் வரணும். அந்த இடத்துல நம்மளுக்குள்ளே உள்ளுணர்வும் இருக்கும், அமானுஷிகமான எண்ணங்களும் இருக்கும். அமானுஷிகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மறைமுகமான ஒரு விஷயத்தை தேடுதல், மறைமுகமான ஒரு உள்ளுணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கும். இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ட்யூஷன் பவர் மூலமாக உங்களோட ஆழ்மனது என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணலாம். ஆனால் அதே ஆழ்மனத்தில் நீங்கள் போய் தவறாக ஒரு விஷயத்தை விதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் உங்களை தவறாக வழி நடத்தும் அப்படிங்கிறது தான். நம்மளை மட்டும் வழி நடத்தலை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாருமே அது ஒரு இந்த டிஸ்ட்ரக்டிவ் மோடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது ஒரு பூகம்பம் போல். 8ஆம் பாவங்கிறது பூகம்பம், பூமி நடுக்கம் அப்படிங்கிறதும் சொல்லலாம், பூகம்பம் அப்படின்னு சொல்லலாம், இடி புயல் இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 8ஆம் பாவம் தான். அதனால தான் நம்மளோட ஆயுள் அப்படின்னு வச்சுருக்கோம். உடம்போட அழிவு அப்படிங்கிற எவ்வளோ நாள் நிற்கணும் அந்த லாங்கிட்டிவிட்டி. அப்போ ஆயுள் ஒரு சம்பவம் ஒரு விஷயத்தோடைய எவ்வளோ லாங்கிட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த 8ஆம் பாவத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 8ஆம் பாவத்தை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத, கழிவுகள் தேங்கக்கூடாது. ஏன்னா இது கழிவுகள் தேங்கக்கூடிய இடம். தேங்குமா? தேங்கும். அப்போ இதுக்கு எப்படி நம்ம விட்னஸ்ஸு நமக்கு எப்படி நமக்கு இதை உணர முடியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களோட உடம்பில் கழிவு பாதைகள் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது எண்ணம், நம்மளோட மன எண்ணங்கள் கழிவாக கண்டிப்பாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படிங்கிறதும் தேக்கம் இருக்கா அப்படிங்கிறது இருக்கும். வாயு சம்பந்தமாக இருக்கலாம், மோஷன் சம்பந்தமாக இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம், யூரினரியாக இருக்கலாம். இதெல்லாமே அந்த கழிவுகள் ரத்தம் தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது. இதில் முக்கியமான விஷயம் மண்ணுக்கு அடியில் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படிங்கிறது தான். இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்கும்போது மூச்சு வாங்கும், இல்லை ஒரு நர்வஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது எல்லாமே. அப்போ அவங்ககிட்ட அந்த அந்த ஒரு படவடப்பு மூலமாகவே அவங்ககிட்ட அந்த பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத. நல்லா மூச்சு வாங்கி பழகிக்கணும். நல்லா ப்ரீத்திங் எடுத்து ரிலாக்ஸ் மோடில் நான் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது நம்மளை
நம்மளை உறுதிப்படுத்திட்டு இருக்கணும். இந்த இடத்துல எந்த கிரகங்களும் இல்லைன்னா பாதிப்பு நமக்கு குறைவு தான். 8ஆம் அதிபதியே 8ல் இருக்கலாமா அப்படிங்கிறது ஒரு இடத்துல சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நன்மை, அசுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது போராட்டத்தில் அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்குமா? கொடுக்கும். ஒரு விபத்தை கொடுக்கக்கூடியது இந்த 8ஆம் பாவம் தான். விபத்து அப்படிங்கிறது வெறும் வாகனம் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துடக்கூடாது. நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ட்ராஜடியுமே இந்த 8ஆம் பாவம் தான். இதுக்கு எந்த கிரகமே விதிவிலக்கு இல்லை. இந்த இடத்துல 8ஆம் பாவம் அப்படின்னு இயங்கும்போது உங்களை பக்குவப்படுத்துது. உங்களுடைய கர்ம வினைகள், நீங்கள் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், கர்ம வாசனைகள், இல்லை கர்ம கழிவுகள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது எல்லாமே இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த கொடுத்துருக்காரு. நீங்கள் சாப்பிட்டது நீங்கள் வெளியேற்றி தான் ஆகணும். நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் யூ ஹாவ் டு பி சஃபர் அப்படிங்கிறதா. இந்த இடத்துல எல்லாருமே வெளிப்படையாக பார்க்கும்போது எல்லாருமே ஒரு நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அந்த கழிவுகள் அந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல இறைவன் அப்படின்னு நம்ம போயிட்டு நமக்கு இறைவன் இருக்கிறாரு அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்களோ பை பர்த்தாக கூட இருக்கலாம், உங்களோட சிறு கால பருவ காலங்கள்லையாக இருக்கலாம், இல்லை கடந்த கால பிறவி அப்படிங்கிற அந்த கர்ம வாசனையும் இந்த பிறவியில் அந்த அந்த சஞ்சித கர்மாவுடைய அக்குமுலேஷன் இந்த இடத்துல தான் இருக்கும், தேங்கும் அப்படிங்கிறது தான். இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எண்ணம் சொல் செயல் எப்பயுமே ஜென்யூனாக வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதா. எண்ணம் சொல் செயல் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை வச்சுட்டே இருக்கணும். அதுவே நம்ம செயல்படணும். நம்ம வாயளவில் சொல்லிவிட்டு செயல்படாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது கழிவுகள் நிற்குமா? மனக்கழிவுகளும் நிற்காது, உடல் கழிவுகளும் நிற்காது அப்படிங்கிறதா. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அனுபவபூர்வமாக ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியும். அப்போ 8ஆம் பாவம் இயங்குது அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல உடம்பு ரீதியாக கழிவுகள் தேங்கும். இரத்தத்திலேயாக இருக்கலாம், உணவுலையாக இருக்கலாம், மனசுலையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எண்ணங்கள். அப்படின்னு எண்ணங்கள் தான் ஒருத்தருடைய ஒரு நோயிலேருந்து என்னால் விடுபட முடியுமா? லாங் டேர்ம் நோய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய நோய் இந்த 8ஆம் பாவம் தான். அதனால தான் ஆயுள் காரகனை அங்கே கொண்டு வச்சுருக்குறோம். 6ஆம் பாவம் இதுக்கு முன்னாடி படி அளந்துட்டு போயிடும். நோய்ங்கிறது 6ஆம் பாவங்கிறது ஆரம்ப காலம்தான், அது உருவாக்கி வச்சுட்டு போயிடும். அப்போ அந்த இடத்துல கழிவுகள் ஜீரணமாகுதா ஆகலையா அப்படிங்கிறது 6ஆம் பாவம். ஜீரணமாகலைன்னா அது தேங்குது. அது கொழுப்பாக இருக்கலாம், இரத்தமாக இருக்கலாம், அசிடிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய யூரினரி பிளட்டு மோஷன் இந்த வாட்டவர் தேங்கிறது எல்லாமே 8ஆம் பாவம் தான். அதுதான் உங்களோட ஆயுளை எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னு முடிவு பண்ணுறது இந்த 8ஆம் பாவம் தான். நீங்கள் அந்த ஃபேஸில் ஒரு மாஸ்க் வச்ச மாதிரி நம்மளை எல்லாருமே வெளியில் எல்லாருமே ரொம்ப நல்லவன்னு நினைக்கணும் அப்படிங்கிற வெளியில் காட்டுறது எல்லாமே இங்கே செல்லுபடி ஆகாது. அதை வச்சுட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய எண்ணத்தில் இருக்கணும், உள்ளத்தில் இருக்கணும், சொல்லுலேயும் இருக்கணும். சொல்லு மட்டும் மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துலேயும் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக.